அனைவருக்கும் வணக்கம். இது ஏகேஎன் ஸ்டுடியோ. நீ நம்ம கருப்பு திரைப்படத்தோட ட்ரெய்லர் பார்க்க போகிறோம். ரொம்ப நாளாச்சு ஒரு சினிமா ரீதியாக நம்ம பார்த்துருக்கோம். ஏன்னா இந்த எலெக்ஷன், இந்த ரிசல்ட்டு, இந்த பதவி வெறுப்புங்கிற மாதிரி ரொம்ப அரசியல் எங்கே பார்த்தாலும் அரசியல் அரசியல் அப்படி போயிடுச்சு. அதேமாரி தமிழகத்தில் புதிய முதல்வராக பொறுப்பேற்றும் திரு விஜய் அவர்களுக்கு இந்த சேனல் சார்பாக ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். இன்றைக்கி திரு விஜய் சார் ஆட்சி பண்ணுறாரு. தமிழ்நாட்டுக்கு நல்லது நடக்கும் என்று நம்ம நம்புகிறோம். இன்றைக்கி நம்ம கருப்பு திரைப்படத்தோட ட்ரெய்லர் வந்திருக்கு. நம்ம ஆர்ஜே பாலாஜி அவர்கள் மியூசிக் யாரும் உங்களுக்கு தெரியும், அபிஷேக் போட்டு பழக்கிறாரு இன்றைக்கி தமிழ் சினிமாவிலே. சூர்யா சார், த்ரிஷா, நிறைய பேர் உள்ளே இருக்காங்க. இப்போ ட்ரெய்லர் பார்ப்போம். ட்ரெய்லர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஏன்னா எங்கே பார்த்தாலும் தலைவன் மேட்செல்லாம் போய் கருப்பு ப்ரொமோஷன் பண்ணுறான். எனக்கு பார்க்குற இடம்லாம் ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்கு. அப்போ ஆர்ஜே பாலாஜி ட்ரெய்லர் என்ன மாதிரி ப்ரொமோஷன் பண்ணி வச்சிருக்காரு, இது சரியாக இருக்கா அந்த ட்ரெய்லர் பார்க்கறதுக்கு நம்ம பார்த்துட்டு பேசலாமா? சரி, வாங்க நேரம் டைரக்ட் ட்ரெய்லருக்கு போயிடலாம். ரெடி, 1 2 3. நீதி வேண்டும், நீதி வேண்டும். பயங்கரமா இருக்கு. இவங்கள பாதி பேர் லாயரே கிடையாது. பேபி கண்ணனோட கட்ட பஞ்சாயத்து டீம். போல் இருக்குதுடா. அது பயங்கரமா இருப்பா. இல்லனா ஆர்ஜிபி இருக்க போற. ஒரு நாள் இந்த இடம் மாறாமையா போகும். இது என் இடம், என் கோட். கடவுளே வந்தால் எதுவும் மாற்ற முடியாது. இதெல்லாம் சப்ப மேட்டர் சார். ஒரு நல்ல லாயரை பார்த்தா பயங்கரமான ஆக்டர்ங்க அவரு. அப்புறம் சார் வரலங்க ஐயா. கேஸ் பாஸ்ட் ஆன் டு நெக்ஸ்ட் மந்த் செகண்ட். பினு ஃபீஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டியாமா? போலீஸ் தரப்புல இருந்து யாரும் வரலங்க ஐயா. கேஸ் பாஸ் ஆன் டு நெக்ஸ்ட் மந்த் 15th. நான் அந்த திருடங்கிட்ட வாங்கியாச்சு. பயங்கரமா இருக்கு. பெரிய புடிங்கியா நீ? நீ யாரை வச்சு இனிமே இந்த கேஸ் நடத்துற நான் பாக்குறேன். ஆமா, நீங்க யாரு? உங்களை இந்த கோர்ட்ல நான் பார்த்ததே இல்லையே. வா கருப்பு, வெல்கம். கொஞ்ச நாள் இல்ல, பயம் விட்டு போச்சு. நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். ஹாய் ஹாய். இந்த மாதிரி நேரத்துல மனுஷனுக்கு மனுஷன் ஹெல்ப் பண்ணி தானே கடவுள் நம்மளை படைச்சிருக்கிறாரு. என்ன சொன்ன? கடவுளே வந்தாலும் கோர்ட் ப்ரொசீஜரை மாத்த முடியாதா? வந்துட்டேன்டா, இனிமே செம்ம அடி அடிக்க போறேன். வந்திருக்கிறது வெள்ளக்கார சாமி, அது கூட பாவம் கேட்கலாம். இது கருப்புடா, கருப்பண்ண சாமி. கண்டம் துண்டமா வெட்டி கசக்கி போட்டுடா. பயங்கரமா இருக்குப்பா. வேற பாய், என்ன பண்ண போற நீ இனிமே? கிரிக்கெட்ல கமெண்ட்ரி சொல்ற வேலைக்கு போறியா? அதுக்கு ஏதோ கிரிக்கெட் தெரியுமா? தம்பி பிகே, கையில துப்பாக்கி கிடைச்சா யார் என்னன்னு பார்க்காம நீட்டிடுவியோ? சம்பவம் லோடிங். தெரிச்சிட்டீங்க. எல்லாம் நம்ம அன்பான ஃபேன்ஸ்க்காக. மாஸ் ஆஹா, ஒரு அற்புதமான ட்ரெய்லர் இருக்கு. ஏதோ ஒரு கதையை உள்ள வச்சு அந்த நகர்த்துற மாதிரி இருக்கு. ஓகே, நம்ம பார்த்துருப்போம். ஒரு நல்ல நடிகர் அவர். ஒரு மலையாளத்திலும் சரி, மற்ற ஆக்டர்லாம் சூப்பரான ஒரு நடிகர். நான் நிறையா படங்கள் அவர் படம் பார்த்துருக்கேன். இப்போ தமிழில் ஃபஸ்ட் நடிகர் போல. நிறையா காஸ்டியூம் கூட பயங்கரமாக இருக்குது. நட்டு இருக்காரு, நிறைய பேர் இருக்காங்க உள்ளே பார்க்கறதுக்கு. ஆனால் அந்த 2 பேர் மட்டும், சூர்யா உங்களுக்கு மட்டும் தெரியுது. பாக்கி உள்ளே இருக்கிறவங்களாம் பயங்கரமாக நடிகர் ஆச்சு. பயங்கரமான ஒரு சூப்பர் கதையை ஒரு கமர்ஷியலாக கலந்து சொல்கிற மாதிரி. எடுத்துக்காட்டு நம்ம வேட்டையன் படம் ஒரு சூப்பரான கதை. அது உள்ளே எப்படி கமர்ஷியலாக ரஜினி சார் உள்ளே வச்சு சொன்னாங்களோ அந்த மாதிரி ஒரு கதையை கொண்டாந்து இப்படி சொல்ல போகிறேன்னு நினைக்கிறேன். எந்த வில்லன் ஆர்ஜேபியாக இருக்காரு. புது முயற்சியாக அவர் பண்ணுறோட பரவாயில்ல, எப்படி இருந்தாருன்னா நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. கருப்பு ட்ரெய்லர்னா கருப்பாகவே இருக்குது ட்ரெய்லரு. நான் அத்தக்கிட்டா அது ட்ரெய்லர்லாம் கருப்பாகவே இருக்குது. வாண்டடாக கருப்பாக ஆக்குன மாதிரியே பார்க்கறதுக்கு ட்ரெய்லர் இருக்குது. படமாக அப்படியே வந்துட போதுப்பா, நல்லா இருக்காது. பேரு தான் கருப்பு, அதுக்கு எல்லாத்துலேயுமா கருப்பு கருப்பாக வைப்பீங்க? அதை கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. அதே மாதிரி எனக்கு த்ரிஷா, அந்த த்ரிஷாங்கிற பேரில் தான் வந்துட்டுங்கிற மாதிரி. இந்த படத்தில் எனக்கு த்ரிஷா பார்த்தாலே வெறுப்பாக இருக்குது.
ஏன் அப்படின்னு தெரியல, எனக்கு மட்டும்தான் அப்படி தோணுதா இல்லை உங்களுக்கும் அப்படி தோணுதான்னு தெரியல. த்ரிஷா அப்பெல்லாம் பார்த்தாலே கொஞ்சம் வெறுப்பாக இருக்குது. தனிப்பட்ட ரீதியில் இருந்தாலும் பார்க்கறதுக்கு என்னடா இதை போட்டு நடிக்க வச்சுட்டு அப்படி இருக்க மாதிரி இருக்குது. ஏன்னா தெரியும் உங்க எல்லாருக்கும் வெளில பார்த்துருப்பீங்க. ஸோ அதை நான் கனெக்ட் பண்ணுறதால நேற்று பார்த்தோம், இன்னைக்கு இங்கே பார்க்குறப்ப ஒரு மாதிரியா இருக்குது எனக்கு த்ரிஷா. ஏன்னு தெரியல, குந்தவை கேரக்டர் ஓகே சூப்பராக ஓகே, அதெல்லாம் இந்த அரசியல் சம்மந்தப்பட்ட மாதிரி இதெல்லாம் பார்க்குறப்ப த்ரிஷா பார்த்தா கொஞ்சம் வெறுப்பாக இருக்குது. ஒருவேளை விஜய் சார் போனதுக்கப்புறம் இவங்க வச்சுருந்தாங்கன்னா ஒரு நியாயமாக இருக்கும். சரி விடு, அதெல்லாம் நம்மளுக்கு எதுக்கு, அதெல்லாம் வேறு டிபார்ட்மெண்ட்டு விட்டுருங்க. சினிமா ரீதியாக ஓகே பார்க்க நல்லா இருக்குது. ஒரு தேட்டரை எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க எப்படி கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல, பொறுத்துன்னு பார்ப்போம். மிகப்பெரிய பலம் சினிமோட்டோகிராஃபி செதுக்கி வச்சுருக்காப்புல. எடுத்துக்காட்டு நம்ம குட்டி அனிருத்து பிறந்து விட்டுருக்காப்புல, அதுவும் மியூசிக்கில் தரமாக இருக்குது. ஆர்ஜேபி ஒரு நல்ல கதைகள் கொடுக்குறாள். எனக்கு எல்கேஜி சூப்பராக இருக்கும், ரொம்ப பிடிக்கும். உள்ள சூப்பரான ஒரு கண்டென்ட் வச்சு தெளிச்சுட்டு போகுது. அதேமாதிரி மூக்குத்தி அம்மன் நல்லா இருக்கும். அவர் எடுக்கிற படங்கள் சூப்பராக இருக்கும். வீட்டில் விசேஷம் ரீமேக்காக இருந்தாலும் சூப்பராக இருக்கும், பார்க்குறது மக்கள் ஜனரஞ்சமாக இருக்கும். இது பார்த்தா ஒரு பக்கா ஓஜி சூர்யா சாரை பார்த்து சம்பவம் பண்ணால் எப்படி இருக்கும், எல்லாத்தையும் போட்டு கலந்து போட்டு இருந்தா போ பாரு என்ஜாய் பண்ணிக்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹோல்சேல் பேக்கேஜ் மாரி கொடுத்துருக்காரு. போங்க 14ஆம் தேதி தேட்டரில் உட்காந்து என்ஜாய் பண்ணிட்டு வாங்க, இருக்கிற ப்ரெஷர்லாம் விட்டுட்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம இந்த த்ரில்லர் பார்க்குறப்ப இருக்குது. படம் 14 ரிலீஸ் ஆகுது. தேட்டரில் பார்ப்போம், தேட்டரில் பார்த்து ரிவ்யூ போடும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரெயிலர் எப்படி இருக்குன்னா ஒரு ஆவரேஜ் ட்ரெயிலர் தான். ஓகேப்பா, போய் பார்த்துட்டு ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு பசங்கள போயிட்டு கும்மையாக பார்த்துட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சூர்யா சாருக்கும் இது ஒரு ட்ரேட் மார்க்கு, ஒரு நல்ல படமாக இருக்கும். ஏன்னா சூர்யா சாரோட விஸ்வநாதன் சன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திரைப்படம், அதுவும் ஒரு பூஜா மமிதா பைஜு மாஸ்க் கட்டியிருக்கு. பார்ப்போம், அதையும் பார்ப்போம், இதையும் பார்ப்போம். சேனலை பார்க்குற நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க. தொடர்ந்து சேனலை பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஏதாவது உங்களுக்கு இன்ட்ராக்ட் பண்ணணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். தொடர்ந்து சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.